ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான முடிவு எடுத்து விட்டார். ரொம்ப நாளாவே இந்த பேச்சு அடிபட்டுச்சு. எப்பயா நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வர போறீங்க? தவம் காத்திருந்தாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர். இன்னைக்கு அதிரடியான ஒரு அறிவிப்பை எடுத்திருக்காரு. இனி எப்போதுமே நாங்க பாஜக கூட கூட்டணியிலேயே சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை ஆண்டு காலமா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்த ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூடியே இருந்தார், பாஜகவின் நிழலில இருந்தார். ஆனா இன்னைக்கு வரலாற்றில் இடம்பெற அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. இவரெல்லாம் பாஜகவை விட்டு வரவே மாட்டாருப்பா, இவர் பாஜகவின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்கள். ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான முடிவு எடுத்துறாரு. ஏன்னா துரோகம் இழைச்சிருக்காங்க, கொஞ்ச நஞ்சமா இல்ல, ஒட்டுமொத்த துரோகத்தையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக செஞ்சிருக்கு. இதனுடைய அதிருப்தியின் வெளிப்பாடுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, சிந்திச்சிருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாஜக கூட, அதாவது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஓபிஎஸ் அதிமுக இருந்து விலக்கி வைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இங்க அதிமுக இருந்து ஓபிஎஸ் உடைய பையன் மட்டும்தான் என்ன பண்றாரு, எம்பியா தேர்வாகிறார். அந்த தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, அதிமுக இருந்து ஒதுக்கப்படுகிறார். அதுக்கு முன்னாடி 2019 இருந்து பாஜகவின் ஆதரவாளராக அவர் இருக்கிறார். அதிமுக இருந்தாலும் பாஜகவை விட்டு தராம தான் அவர் என்ன பண்ணாரு, இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பாஜகவுடைய சப்போர்ட்டாக இருந்தார். பாஜக கூட்டணியிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியிலே இருந்தார். அதிமுகவுடைய கேசுகள் ஒவ்வொன்றையும் இபிஎஸ்க்கு ஆதரவா போக 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 பாஜகவுக்கு ரொம்ப ஒரு என்ன பண்ணார், உண்மையா இருந்தார், சப்போர்ட்டிவா தான் இருந்தார். ஆனா இப்போ தேர்தல் களமே வேற மாதிரி மாறிடுச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த அதிரடியான முடிவு இன்னைக்கு தேர்தல் களமே மாறுற அளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி போட்டியாக போகுது அப்படின்ற ஒரு முனைப்புல தான் பார்க்க வேண்டியது. 4 முனை போட்டி இருந்தது. ஒன்னு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில வெளிவந்துட்ட பிறகு 5வது ஒரு அணி உருவாக்கப்படுமா, 5 முனை போட்டி நிலவுமா அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதுல 3 விஷயங்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒன்னு, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கோம், இனி ஒருபோதும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், பாஜக கூட்டணி கூட வைக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இனி பாஜக கூட்டணியில ஒருபோதும் நாங்க வைக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக கூட்டணியிலிருந்து நாங்க விளைக்கிறோம், இனி எப்போதுமே நாங்க என்ன பண்ணல, கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டணி வச்சிட்டாரு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரி இல்ல, இபிஎஸ் மாதிரி எல்லாம் நான் இல்லப்பா, சொன்ன வாக்கு சொன்னதுதான், நாங்க பாஜக கூட்டணியில இருக்க மாட்டோம், பாஜக கூட்டணியில சேர மாட்டோம், இனி எப்போதுமே நாங்க சேர மாட்டோம், இதுதான் எங்களுடைய லாஸ்ட், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பாஜக என்ற ஒரு பேச்சே இருக்காது எங்க கூட கூட்டணியில அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்துட்டு விரைவில் மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன், அதாவது செப்டம்பர் மாதம் மாநாடு நடத்த போறார், அதுக்குள்ளாகவே மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதனால சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை விட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மிக சிறப்பா இருக்கும், மக்கள் மத்தியில ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கும், அங்கீகரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அது தவிர்த்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம், இப்போதைக்கு எந்த கட்சியோட கூட்டணியும் இல்ல, தேர்தல் நகர்வுகளை வைத்து நாங்க கூட்டணி அமைக்கலாமா அப்படின்றத நாங்க பிற்காலத்துல சொல்றோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க போறீங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க தெளிவா பதில் சொல்லி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட இல்லப்பா, எந்த கட்சி கூட நாங்க கூட்டணி இல்ல, தேர்தல் நகர்வுகளை வைத்து நாங்க என்ன பண்ண போறோம், கூட்டணி வைக்கலாம், பிற்காலத்தில் கூட்டணி வைக்கலாம், இப்போதைக்கு எந்த வித பேச்சும் இல்ல, கூட்டணியில இல்ல, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நாங்க ஏன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம் அப்படின்றத இந்த உலகமே அறியும், நாடே அறியும். ஏன் பாஜக கூட்டணியில இருந்து இருக்கு, ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா செஞ்சிருக்காங்க பாஜக ஓபிஎஸ்க்கு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒரு முடிவெடுக்க வச்சிருக்கீங்கன்னா பாஜக எந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம நினைச்சு பாக்குறோம். அமித்ஷா வரும்போது நான் அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னு இவர் கேட்டார், ஓப்பனாவே கேட்டார். முதல் முறை வரும்போதே சந்திக்கல, 2வது முறை வரும்போது ஓப்பனா கேட்டார், ஆனா டைம் கொடுக்கல. ஐயா மோடி அவர்கள் வரும்போது லெட்டர் கூட போட்டாரு, உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அது என் பாக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு. ஆனா அதை மீறியும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு தயாரில்லை. எத்தனையோ சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி பார்த்தாங்க அண்டர் கிரவுண்ட்ல,
அண்ணாமலை அவர்கள் போனாரு, நயினார் நாகேந்திரன் போனாரு, நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, சமாதான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, என்னுடைய ஆதரவாளர்கள் தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் நலன் கருதி, அரசியலுடைய எதிர்காலம் நலன் கருதி, அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற நலன் கருதி நான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதன் பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு. இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கலிக்கது இருக்கு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா அதிமுகல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கணும், தனியா நின்னாலே நம்ம அதிமுகவுடைய பெரும் பலம் காட்டிடும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. இன்னைக்கு அதை ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். பாஜக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாம பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்ற பேர் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாட்டாரு, அவர் அவ்வளவுதான் அங்கேயே ஐக்கியமாயிரணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற இருக்கு. இப்போ அதிமுக இருக்கிற சில பேர் ஐயா ஓபிஎஸ் தலைமையில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கணிக்கிறாங்க. ஏன்னா அதிமுக கூடாரம் காலி ஆகும். இங்க அதிருப்தியில இருப்பாங்கல்ல, பாஜக கூட கூட்டணியில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அதிருப்தியில இருப்பாங்கல்ல, அந்த அதிருப்தியாளர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் தலைமையை ஏற்றிருக்கிறதுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு மடியில வந்து கனம் இருக்குது. ஐயோ என்ன பண்ண போறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள், யாராரு போறாங்க, கூட்டுங்கப்பா கூட்டத்தை, மாவட்ட செயலாளரை கூப்பிட்டுங்க, யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க எல்லாரும் கூட்டுங்க, அவங்களை எல்லாரும் சமாதானப்படுத்துங்க, ஐயா ஓபிஎஸ் பக்கம் யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் என்ன பண்றாரா, சுற்றுப்பயணத்திலையும் இந்த மாதிரி சில தலைவலிகள் வருதுனால அவரால் சுற்றுப்பயணத்துல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஏன்னா உண்மை அதுதான், பாஜக அதிமுக கூட்டணி அதிருப்தியாளர்கள் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, ஐயா ஓபிஎஸ் பக்கம் வருவாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் உண்மையான அதிமுக. சொல்ல முடியாது சார், அவரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கு அதிக பெரும்பான்மையா உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. உண்மையும் அதுதான் கூட. ஏன்னா இபிஎஸ் உடைய மவுஸ் இங்க கம்மியாயிருச்சு. ஏற்கனவே அவருக்கான மவுஸ் இல்ல. இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்துடவோ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மவுஸ் அதிகமா கொடுத்து மாசான லீடராக வரத்துக்கு தயாராக. இப்பவே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்களை தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. அதிமுக இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. சூப்பரான முடிவு ஐயா, உங்கள் முடிவு, விரைவில் நாங்கள் வருகிறோம், கவலைப்படாதீர்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. புகழேந்தி போன்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது சரியான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, யார் கூட கூட்டணி வைக்க போகிறார், இந்த கூட்டணி நகர்வுகள் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு. இதன் மத்தியில காலையில நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வாக்கிங் போகும்போது சந்திச்சிருக்காரு. இதோ பெருசா வந்து பேசுனாங்க இபிஎஸ் தரப்புல இருந்து. பாத்தீங்களா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் கூட வந்து ஒட்டி உறவாடுறாரு பாருங்க. இது வந்து நார்மலான ஒரு விஷயம். நம்ம ஃப்ரெண்ட வந்து யாருன்னா பார்த்தாலோ இல்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாலோ நலம் விசாரிப்போம். நம்ம முதல்வர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில இருந்து வெளியே வந்திருக்காரு. இவரும் வந்து என்ன பண்ணிருக்காரு, வாக்கிங் போயிருக்காரு, அவரும் வாக்கிங் வந்தாரு. அப்படி நேர்ல சந்திக்கும் போது நலம் விசாரிச்சு வணக்கம் சொன்னதுதான். அதுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விளக்கம் குத்துறாரு, நான் அவரை சந்திச்சேன், வணக்கம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருச்சு. இதை பெருசா என்ன பண்றாங்க இபிஎஸ் டீம் வந்து என்ன பண்றாங்க, பூதாகாரமா மாத்தாங்க. இதுல ஒண்ணுமே இல்ல. அப்படி இதே இபிஎஸ் அவர்கள் நேர்ல பார்த்தா கூட என்ன பண்ணுவாரு, வணக்கம் வச்சுட்டு நல்ல விசாரிச்சுதான் போவார். அதே தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பண்ணியிருக்காரு. இதுல என்னத்தை நீங்க வந்து கோத்துட போறீங்கன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ஐயா இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் வந்து என்ன பண்ணாரு, பீதியில தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் எடுத்த முடிவு ஐயா இபிஎஸ்க்கு கொஞ்சம் பீதியை கிளப்பி இருக்கு, பாஜகவும் பீதியை கிளப்பி இருக்கு. இதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு ஆட்டம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷத்துல துள்றாங்க. நிறைய சரியான முடிவு ஐயா, நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு. விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மக்களை சந்தித்து நேரடியாவே சந்தித்து என்ன பண்ண போறாரு, தனக்கான ஆதரவு என்ன அப்படின்றத நிரூபிக்க போகிறாரு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதிமுக கூடாரம் ஐயா ஓபிஎஸ் பக்கம் போக போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சவுக்கடி கொடுக்கிற விதமா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இனி எப்பொழுதும் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தினோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.